அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு க்ளோஸ் நெக் வச்சு எல்போ ஸ்லீவ் வச்சு ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் கிளாத்தில் நம்ம வந்து ஒரு க்ளோஸ் நெக் வச்சு எல்போ ஸ்லீவ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அளவு பார்த்திங்கன்னா செஸ்ட்டு வந்து 34, மிடில் செஸ்ட் வந்து 35 உள்ள ஒரு அளவுக்கு நான் கட்டிங் அப்படிங்கிறத போடுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பீஸுக்கு கீழே வந்து எட்ஜஸை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. கீழே 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைன் அப்படிங்கிறது போடுறேன். இது வந்து கீழே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம திருப்பி தைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக இப்போ இதுக்கு மேலே ப்ளவுஸோட ஹைட் அப்படிங்கிறது நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதில் ப்ளவுஸோட ஹைட்டு நான் 13.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சுங்கிறது நான் வந்து மேலே மார்க் பண்ணுறேன். இப்போ இது 14, அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு லைனு. இப்போ அதே இதை கொஞ்சம் தள்ளியும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 14ல் 13ல் 1 இது ரெண்டையும் அப்படியே கனெக்ட் பண்ணி ஒரு லைன் அப்படிங்கிறத நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆம்ஹோலுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து நம்ம விட வேணாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி நேர் கட்டிங் வந்து இப்போ 4 மடித்து போட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்து தனித்தனியாக எப்படி நேர் கட்டிங் போடுறதுங்கிறதையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து ஒரு க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால பேக்கில் வந்து நம்ம ஃபுல்லாக க்ளோஸ்டாக போட போகிறோம். அப்போது நம்ம ரெடி ஷோல்டர் என்ன அளவோ அதை அப்படியே நம்ம டபுளாக பிரித்து வந்து வச்சுக்கணும். இப்போ 15 இன்ச்சு ரெடி ஷோல்டர் அப்படிங்கிறப்போ 15 இன்ச்சு ரெடி, அதை 2 டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச்சு வரும். அந்த 7.5 இன்ச்சை அப்படியே இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கிறதுனால நான் 1/2 இன்ச்சு விட்டே டேப் வந்து வைக்கிறேன். சரியா? இங்கே 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 7.5 இன்ச்சுங்கிறது நமக்கு ரெடி ஷோல்டர். இதிலேருந்து நீங்கள் கழுத்தகலம் நார்மலாக 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் அளவுகள் எடுக்கும்போதே பேக் சைடில் வந்து நமக்கு கழுத்து வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து இங்கே 3 இன்ச்சு எடுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4.5 இன்ச்சுங்கிறத நம்ம அப்படியே ஷோல்டருக்கு வந்து எடுத்துக்கலாம். சின்ன ஷோல்டருக்கு இதில் பேக் நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சு தான் வரும். ஸோ இந்த 1/2 இன்ச்சை நம்ம அப்படியே இங்கே என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டாக வரும். இல்லை எனக்கு ஃபுல்லாக க்ளோஸ்டாக வேணும்னா ஜஸ்ட் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது நீங்கள் இங்கே இறக்கிக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? உங்களுக்கு க்ளோஸ்டாக வேணுமா கொஞ்சம் இறக்கமாக வேணுமாங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதனால் பெருசாக சேஞ்சஸ் எதுவும் நமக்கு வந்து வராது. இப்போ ஆம்ஹோல் உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம வைக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வைப்போமோ அதை விட நம்ம வந்து 1/2 இன்ச்சிலேருந்து 1 இன்ச்சு வரைக்கும் இதுக்கு எக்ஸஸாக வந்து வரும். இப்போ நான் இதே அளவு வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து மேலே 1/2 இன்ச்சு விட்டுறேன் டேப் இதுக்காக. இப்போ இங்கேருந்து 7.5 இன்ச்சுங்கிறது இங்கே வரும். ஸோ இதையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தள்ளியும் வந்து அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே இருந்து தான் நம்ம 7.5 இன்ச்சு அப்படிங்கிறது வச்சுருக்கோம். ஓகேவா? இங்கேருந்து இங்கே 7.5 இன்ச்சுங்கிறது வச்சுருக்கோம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ செஸ்ட்டு வந்து 34, மிடில் செஸ்ட் வந்து 35 அப்படிங்கிறப்போ இதில் நம்ம எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் 35 வச்சே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 35ங்கிறப்போ அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8.25 இன்ச்சுங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த 8.25 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் நமக்கு போதாது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ்க்காக சேர்க்கணும். ஏன்னா நம்ம நெக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டாக போடுறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு நான் ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சாக நான் இங்கே மார்க் பண்ணுறேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நம்ம 1 இன்ச் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஸோ 3/4 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அது கூட சைடு ஸ்டிச்சஸுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த லைனை அப்படியே நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இங்கே 7.5 இன்ச்சு போட்டோம் இல்லையா? அந்த 7.5 இன்ச்சை இங்கேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து நம்ம ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ணதுக்கு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இங்கேருந்து செஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கு இப்படி ஒரு லைனுங்கிறது போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு செஸ்ட்டுடைய ரெடி அளவு. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் நெக் போடும்போது இந்த ஆம்ஹோல் லென்த்து வந்து இங்கேருந்து ஷோல்டர் எவ்வளவோ அதே அகலம் இங்கே வச்சுருப்போம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு
நீங்கள் முன்னாடி வந்து தள்ளிட்டு இந்த லைனை இப்போ நான் போடுற மாதிரி கிராஸாக நீங்கள் போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம மேலே இருந்து என்ன செய்வோம், 2ஆக டிவைட் பண்ணுவோம் இந்த லென்த்தை. இப்போ 7.5 இன்ச்சில் பாதிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ வரும், 3.25 வரும். அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச்சுங்கிறது நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கார்னர்லேருந்து இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கும் ஜாயின் பண்ணி இந்த ஆம் ரவுண்டு வந்து நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லோப் வந்து எடுக்கணும். க்ளோஸ் நெக் அப்படிங்கிறப்போ இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச்சுக்கு அப்படியே இந்த ஸ்லோப்பை வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ இங்கே இதுக்கு கீழே 1/2 இன்ச்சில் தான் நமக்கு என்ன வரும், ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ இங்கே இருந்து நீங்கள் ஆம் ரவுண்டுங்கிறது செக் பண்ணணும். இங்கேருந்து ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 8.25 இன்ச்சு இருக்குது. இப்போ எனக்கு 7.5 இன்ச்சு இருந்தால் போதுமானது. இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு டோட்டல் வந்து 15 இன்ச்சு. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு வரும். இப்போ ஆம் ரவுண்டு வந்து நமக்கு என்ன செய்யுது, 1/2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. இப்போ 1/2 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரே 1/2 இன்ச்சு தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த கிராஸ் லைன் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது மேலே தள்ளி வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்கும், 7 இன்ச்சஸ் தான் இருக்கும் இல்லையா. இப்போ நமக்கு இது மேலே ஸ்லோப் எடுத்துட்டோம். இது 6.5 இன்ச்சு தான் நமக்கு. அப்போ இந்த ரெடி அளவாக நமக்கு இருக்குது. இதில் பாதி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 3.25 இன்ச்சு, அதுவும் சேம் இதே இடத்துல தான் நமக்கு வந்து வருது. ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி நம்ம போகணும். இதுதான் நமக்கு செஸ்ட்டு, இது ஸ்டிச்சஸ்க்கு சேர்ந்து. இப்போ இங்கேருந்து அப்படியே இதுக்கு அப்படியே ரவுண்டாக எடுத்துருங்க. அப்படியே அளந்து பார்க்கலாம். நமக்கு 7.5 இன்ச்சு வேணும். இது 7.5க்கு மேலே ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட இருக்குது. அது நமக்கு இருந்தால் பரவாயில்ல, நம்ம அதை அப்படியே விட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஆம்ஹோல் உயரம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி வச்சுருக்கோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு வந்து நமக்கு 28 இன்ச்சு. ஸோ அந்த 28 இன்ச்சை நம்ம 4ஆக வந்து போட்டுக்கலாம். 4ஆக போடும்போது 7 இன்ச்சு வரும். ஸோ அந்த 7 இன்ச்சுங்கிறத இங்கே மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஸ்டிச்சிங் லைனும் இங்கே ஸ்டிச்சிங் லைனையும் சேர்த்து வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட்டும் வேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல டாட்டுக்கு மார்க் பண்ணணும். இங்கே டோட்டலாக நமக்கு 8 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டாட் மார்க் பண்ணி காமிக்கிறேன். மேலே உங்களுக்கு லைன் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம இந்த 1/2 இன்ச்சை எடுத்துக்கலாம். ஃபுல் க்ளோஸ்டாக நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா? இதில் இந்த 1/2 இன்ச்சில் ஸ்லோப் போட்டோம் இல்லையா, அந்த லைனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு ஆம்ஹோல். அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம செஸ்ட் நாச் வந்து இங்கே போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். இப்போ மேலே ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் வந்து 8.25 நமக்கு. 8.25ங்கிறது நம்ம 9 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச்சிலேருந்து இங்கே கீழே அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இதுக்கு வெளியில் உள்ள 2 பக்கமும் 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த டாட் லைன் வந்து மார்க் பண்ணலாம். இந்த டாட் லைனை கரெக்டாக நம்ம சென்டர் போர்ஷன்லேயும் மிட் பாயிண்ட்லேயும் மார்க் பண்ணலாம். இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கீழே எக்ஸஸாக இருக்கக்கூடிய லைன் போட்டோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல இந்த டாட் லைனில் இருந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இதுதான் நமக்கு ரெடி அளவாக வரும். ஓகேவா? இந்த இடத்துல அப்படியே கோவ் கொடுத்துருங்க. இப்படி கோவ் கொடுக்கும்போது நமக்கு இந்த சைடில் வரக்கூடிய லூசஸ் எல்லாமே இதில் நமக்கு போயிடும்.
ஸோ நம்ம இப்போ ஒரு பேக் பார்ட் வந்து நம்ம போட்டுட்டோம். இதுக்கான மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு ஹைட்டு, செஸ்ட்டு வந்து 8.75 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு நம்ம ஈஸ்11 சேர்த்துருக்கோம். இங்கே 1.5 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்துருக்கோம். ஷோல்டர் வந்து அப்படியே ஆஃப் ஷோல்டர் 7.5 எடுத்திருக்கோம். இங்கே வந்து மேலேருந்து 7.5 மார்க் பண்ணியிருந்தோம், அதில் ஸ்லோப்புக்கு 1/2 இன்ச் போயிடுச்சு. இங்கே ஆம்ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி 1/2 இன்ச்சு மேலே எடுத்திருக்கோம். ஸோ ரெடி ஆம்ஹோல் அப்படிங்கிறது நமக்கு 6.5 இன்ச் அப்படிங்கிறது வந்திருக்கு. பேக் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவ் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 80 பாயிண்ட் கிளாத்து தான். இதில் நம்ம எல்போ ஸ்லீவ்ங்கிறப்ப நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து நான் அப்படியே ஜாயிண்ட் கொடுக்காம கட் பண்ணுறேன். இப்போ இதை 4ஆக மடித்து போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், கீழே வந்து எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சஸ் அளவுக்கு லைன் வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு ஷார்ட் ஸ்லீவோட ஹைட்டு அதோடைய சுற்றளவும் நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்போ ஸ்லீவுக்கான ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 9.5 இன்ச்சு எல்போ ஸ்லீவோட ஹைட் அப்படின்னா அது கூட 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 10 இன்ச்சாக நீங்கள் மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்லையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஷார்ட் ஸ்லீவோட அளவு 5.5 இன்ச் அப்படின்னா அது கூட மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 6 இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுருங்க. இந்த லைனு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் நீங்கள் ஃபுல்லாக போடணும்னு இல்லை, இங்கே மட்டும் கொஞ்சம் மாட்டி போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எல்போ ஸ்லீவுக்கான ஸ்லீவ் ஓப்பன் எவ்வளவோ அதை இங்கே மார்க் பண்ணணும். நான் எனக்கு 4.75 நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஷார்ட் ஸ்லீவோட ஓப்பன் வந்து 5.5 இன்ச்சு, அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேப் ஹைட்டும் கேப் ரவுண்டும் எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ எல்போ ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு க்ளோஸ் நெக்குக்கு எல்போ ஸ்லீவ் போடுறோம் அப்படின்னா அதுக்கு சில அளவுகள் சேஞ்ச் ஆகும். அதுவே நம்ம லோ நெக் வச்சு ஒரு எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் சில அளவுகள் நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ க்ளோஸ் நெக்குக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் நெக்குக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நான் வந்து நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் ரெண்டுக்குமே நம்ம எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? சேம் அதே மாதிரியே நம்ம இங்கே வச்சு பார்க்குறோன்னா இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் நமக்கு 7 இன்ச்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு இந்த எல் ஷேப்பில் வரையக்கூடியது. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு 2.25 இன்ச்சஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த அளவு தான் நமக்கு கேப்போடைய ஹைட்டாக நமக்கு வந்து வரும். ஸோ அந்த 2.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம கேப் ரவுண்டு வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது. இப்போ கேப் ரவுண்டு வந்து 13 இன்ச்சஸ், அதில் பார்த்திங்கிறப்ப நமக்கு 6.5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ இப்போ இதில் அந்த கார்னர்லேருந்து நமக்கு 7 இன்ச்சுங்கிறது இருக்குது. ஸோ அதிலேருந்து இப்போ நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து தான் இங்கேயும் நம்ம எடுக்க போகிறோம். அது ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஈஸ்11 வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா செஸ்ட்டு கூட, அப்படிங்கிறப்போ நமக்கு ஸ்லீவ்லையும் இந்த சேஞ்சஸ்ங்கிறது வரும். ஸோ இப்போ மேலேருந்து 2.25 மார்க் பண்ண இடத்துல இந்த கேப்புடைய ரவுண்டு 7 இன்ச்சுங்கிறதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இது 7 இன்ச்சஸ், மேலேருந்து 2.25 இன்ச்சஸ். ஓகேவா? இப்போ இந்த கார்னர்லேருந்து பாருங்கள், நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு வருதானே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கும் சென்டர் போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ 7.5 இன்ச்சில் சென்டர் அப்படிங்கிறப்ப நமக்கு 3.25 வரும். அங்கே இருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுங்கிறது மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆர்ம் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த வளைவு ட்ரா பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இது நீங்கள் ஒன்று வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு 100 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து வரும் கடைகளில் கேட்டிங்கன்னா. இதுவே நீங்கள் ஆன்லைன்லேங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸஸாக வரும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி நாம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸை இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்லீவ் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம்.
இதில் உள்வளைவுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த கர்வ் திரும்புது இல்லையா, அதுக்கு சென்டர். இப்போ இந்த போர்ஷனில் சென்டர் எடுத்துட்டு அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி வைங்க. திரும்பி இங்கேயும் இதையும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இது நமக்கு கேப் ரவுண்டுனா இதுக்கு முன்னாடியே இந்த 2 பாயிண்ட்டுமே நமக்கு இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிடணும். ஓகேவா? இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து வரைஞ்சிட்டோம். இது வந்து நமக்கு பேக்கு, இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு அளவு. இதுக்கு வெளியில் 1.5 இன்ச்சுங்கிறது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வெளியில் 1.5 இன்ச்சு, அதே போல் இங்கேயும் 1.5 இன்ச்சு, இங்கேயும் 1.5 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து மார்க் பண்ணுறது நம்ம நார்மலாக என்ன செய்வோம், இங்கே இருந்து இதுக்கு எப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் வந்து போடுவோம், அடுத்து இங்கே ஸ்ட்ரைட்டாக லைன் போடுவோம். இப்போ இந்த அளவுக்கே நமக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்லீவோட அளவு எடுக்காமல் இங்கேருந்து இது வரைக்கும் போட்டிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த இடம் நமக்கு லூஸ் கொடுக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பாக வராமல் இந்த ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஒரு என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு பெண்டு வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் இந்த இதிலேருந்து இதுக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக ஒரு பெண்டுங்கிறது கொடுத்துருங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இந்த பெண்டில் தான் நாம் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அப்போ தான் கை வந்து நல்லா ஃபிட்டிங்காக நமக்கு கிடைக்கும். இப்போ சேம் இதே மாதிரியே நம்ம என்ன செஞ்சுக்கணும், இங்கே 1.5 இன்ச்சில் ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருவோம் இல்லையா, அந்த இடத்துலையும் நம்ம இதே கர்வ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு இப்படி கிராஸாக வந்து வரும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேல் ட்ரா பண்ணியிருக்கிறத அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கீழே இதுதான் நமக்கு லைன், இது வந்து எக்ஸ்ட்ரா லைன், அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட், இந்த லைன் போட்டுருந்தோம் இல்லையா, இந்த லைனை அப்படியே இப்படி மடிச்சிடுங்க. இப்படி மடிச்சுட்டு நம்ம இந்த லைன் கட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல மடிக்கணும் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்படி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அது கரெக்டாக நம்ம ஃபோல்டு பண்ணும்போது இந்த இடமும் கரெக்டாக நமக்கு சீட் ஆகும். இங்கே ஆம்போல் நாச் போட்டுக்கோங்க, இங்கே சென்டர் நாச் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து பிளைன் ப்ளவுஸ் தான் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த உள்விளைவுங்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு நாச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் வந்து எடுத்துட்டோம். இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ஹைட்டு 9.5, இங்கே வந்து ஒரு 1.25, இங்கே மேலே 1/2 இன்ச்சு சேர்த்துருக்கோம், இங்கே 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இது வந்து நமக்கு 4.25. இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு 6 இன்ச்சு ரெடி அளவு, இந்த சுற்றளவு 5.5 இன்ச்சு. இந்த கேப் வந்து நம்ம 7 இன்ச்சு எடுத்துருக்கோம். இந்த ஹைட்டுங்கிறது 2.25, அதாவது இந்த கேப் ஹைட். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம எப்படி ஃப்ரண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இவ்வளோ தான் மெட்டீரியல் இருக்குது. இந்த இடத்துல ஸ்லீவ் எடுத்துருந்தோம், இந்த இடத்துல நம்ம பேக் அப்படிங்கிறது எடுத்துருந்தோம். இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கோங்க. இந்த சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் இருக்கிறதுனால இதை நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ராங் சைடில் மடித்து எடுத்துக்கலாம். நார்மலாகவே நீங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கு ராங் சைடு போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மார்க்கிங் நம்ம இழுத்துறது இது பூரா உள்பக்கம் போயிடும். சரியா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நம்ம பேக் எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த சைடில் இப்படி கீழே பார்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம போடணும். நேர்கட்டிங்கில் நீங்கள் வந்து தனித்தனியாக நேர்கட்டிங் போடுற மாதிரி இருக்குது, நாளாக மடித்து போடாமன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். ஸோ இது நேரம் ஆப்போசிட்டில் நமக்கு இந்த இடம் நல்லா கவர் ஆகிற மாதிரி எவ்வளோ மேலே ஏற்றி போட முடியுமோ
அவ்வளோ தூரம் மேலே ஏற்றி வந்து போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த இடமும் நமக்கு கட்டிங்கில் போகாமல் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வந்து போட்டுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல ஃபுல் ஹைட்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் பத்தாமல் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லையா, இங்கே லைன் போட்டு சுற்றிலும் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் வரைக்கும் மட்டும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே நீங்கள் இது கிராஸ் லைன் மார்க் பண்ண தேவையில்லை. இது கழுத்தகலம். இங்கே மட்டும் நம்ம இந்த மார்க் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இந்த லைனையும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு கழுத்துடைய அகலம். இப்போ நமக்கு பேக் பீஸ் தேவையில்லை, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அது நம்ம கழுத்து அகலம் எவ்வளோ வச்சுருந்தோம், இங்கே 3 இன்ச்சு வச்சுருந்தோம். இப்போ இதில் நெக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து நான் ஒரு 6 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். ஸோ 1/4 இன்ச்சு சேர்த்து 6.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல கழுத்தகலம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனில் இருந்து நான் ஒரு 3.5 இன்ச்சுக்கு எடுக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு உள்ளே தள்ளி எடுக்கலாம். இப்போ இந்த லைனை அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி நம்ம லைன் வந்து போட்டுக்கலாம். நம்ம பேக்கில் வந்து 3/4 இன்ச்சு ஈஸ் அளவுன்னு சேர்த்துருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் அதை நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நெக் சைடு வரக்கூடிய லூசஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும். இந்த அளவை நம்ம இங்கே சைடில் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் உங்களுக்கு நெக் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 8.75ங்கிறது நமக்கு ரெடி அளவு. அது கூட ஈஸ் அலவன்ஸ் வந்து நம்ம சேர்க்கணும். ஸோ 8.75ங்கிறது நமக்கு எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். 8.75 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு 9.5 இன்ச்சுங்கிறது நமக்கு இங்கே வருது. ஓகேவா, இதுதான் நமக்கு ரெடி அளவு. இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு சைடில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் உள்வளைவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இங்கேயுமே இங்கேருந்து இந்த லைனில் அப்படியே கீழே வரைக்கும் இந்த லைன் போட்டுக்கோங்க. இந்த செஸ்ட்லையும் இந்த பாக்ஸ் வந்து போட்டுட்டு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு எடுக்கிற இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே மார்க் பண்ணிடுங்க. அதே போல் இங்கேருந்து 1 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே இங்கே மேலே இருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1/4 இன்ச்சில் கொண்டு வந்து இங்கே இந்த லைனில் முடித்து இங்கே போய் சேர்த்துருங்க. ஓகேவா, இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் ஆம்போல். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இந்த இடம் ஸ்லோப்பாக இருக்கும். அதனால் நம்ம இங்கேருந்து தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு ஹைட் அப்படிங்கிறது வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு ஹைட்டு இந்த இடத்துல நமக்கு ரெடி அளவு 13. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கிறப்போ நம்ம 13.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். ஸோ இங்கே வந்து நமக்கு கிளாத்து பத்தாமல் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் இங்கே இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணி இப்படி நேராக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்கே சைடில் இருக்கக்கூடிய பீசஸை இங்கே வந்து போட்டு ஜாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிளாத்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி வேலைகள் நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்கும். இப்போ இதுவே ஷார்ட் ஸ்லீவ் போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு இது சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா பீஸில் வந்து கரைப்பகுதி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த கரைப்பகுதியை வந்து நம்ம ஜாயின் கொடுக்கும்போது கொஞ்சம் சுருக்கடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணணும். இப்போ இதில் வந்து நமக்கு ரைட் சைடு வந்து உள்பக்கம் இருக்கிறது தான். இதை அப்படியே திருப்பி உள்ளே வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது மேலே வந்து ராங் சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயுமே மேலே இருக்கிறது ராங் சைடு, அந்த கழுத்து போர்ஷன் ஒரே சைடு இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிற அந்த பீஸ்லேயும் ரைட் சைடு வந்து உள்பக்கம் இருக்கணும். இப்போ அதையும் நான் அதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கரெக்டாக 2 கிளாத்தும் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸாக பீசஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே
கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு உள்ளே தான் தெரியும், வெளியில் தெரியாதுங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல படிமான தையல் போட்டுக்கலாம். இதுவே இப்போ ஸ்லீவ்லேயோ இல்லை பேக்லேயோ சின்னதாக ஏதாவது ஜாயிண்ட் வருதுன்னா நீங்கள் அந்த படிமான தையல் போடணுங்கிறது இல்லை. உள்ளுக்கு நம்ம ஜாயிண்ட் தையல் போட்டோலே அதுவே 1க்கு 2 தடவை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ இதே போலயே இன்னொரு பீஸையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். அதுலேயும் வெளியே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸை கட் பண்ணி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், இந்த ஃப்ரண்ட் உயரம் டாட்டுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா, பட்டிக்கு எனக்கு சுத்தமாக ப்ளவுஸில் வந்து கிளாத்தே கிடையாது. ஸோ என்கிட்ட இருந்த முதல்ல நான் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் கிளாத்தே இருக்கும் இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய பீஸை தான் இந்த ப்ளவுஸுக்கு நான் பட்டிக்கு வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நார்மலாக எனக்கு 80 பாயிண்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ஷார்ட் ஸ்லீவ் வச்சு போடுறதுக்கு எனக்கு அது சரியாக இருக்கும். அதுவே நம்ம எல்போ ஸ்லீவ் போடுறோம் அப்படிங்கிறப்ப இன்னும் நமக்கு ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட் அளவுக்கு கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வந்து வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் ஹைட் பண்ணுறோம் அப்படின்னாலே நமக்கு இன்னும் ஒரு 10லேருந்து 15 சென்டிமீட்டர் அளவுக்கு துணி எக்ஸஸாக தேவைப்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் ஃப்ரண்ட் ஹைட் வந்து மார்க் பண்ணுங்கள். மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு மேலேருந்து 1/2 இன்ச் விட்டு 9 இன்ச் மார்க் பண்ணுறேன். அடுத்தது மேலே கார்னரில் இருந்து வச்சுட்டு நம்ம டோட்டல் ஹைட் வந்து 13 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஃபார்முலா படி நமக்கு வர்றது வந்து நமக்கு ஸ்டிச்சஸோடு நமக்கு வந்து சரியாக இருக்கும். நேர் கட்டிங்க்கு, கிராஸ் கட்டிங்க்கு நீங்கள் இதையே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு 1/2 இன்ச்சுங்கிறது நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ உயரம் மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு சுற்றிலும் கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் டாட்டுக்கு இதெல்லாம் மார்க் பண்ணணும்ல, அதுக்காக. இப்போ இந்த இடத்துல நான் வந்து மிட் பாயிண்ட் அளவு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிட் பாயிண்ட் அளவு நமக்கு பஸ்ட்டிலேருந்து அதை 10ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 3.5 அப்படிங்கிறது வரும். அது கூட 1/4 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்படி 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு சைடில் விலகி வர்றது மிட் பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் அந்த 1/4 இன்ச்சு சேர்க்காமலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக எடுக்கும்போது ஒரு பஸ்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் எவ்வளவோ அதில் பாதியை நீங்கள் வந்து வைக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டாட்டுக்கு 2 பக்கமும் நான் 1.5 இன்ச்சுங்கிறது நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நார்மலான கப் டாட் உள்ளவங்களுக்கு வைக்கக்கூடிய அளவு தான் இந்த அளவு. இப்போ இதில் வந்து அப்படியே நம்ம இந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃபஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை 4ஆக டிவைட் பண்ணி கூட நீங்கள் இந்த டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம மெயின் டாட்டுங்கிறது மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நம்ம கொஞ்சம் குறைப்போம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டில் 1.5 இன்ச்சு, சைடில் 2 இன்ச்சு அப்படிங்கிறத நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நமக்கு மேலே செஸ்ட்டு நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அந்த 2 இன்ச்சு நம்ம குறைக்கிறோம்ல, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டாட் லைன் இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், கீழே டாட்டுக்கு சைடில் 2 இன்ச்சு, அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ட்டோட அளவு செக் பண்ணிக்கலாம். பஸ்ட்டுக்கு வந்து நமக்கு 35ங்கிறப்ப 8.75 வரும். அது கூட 1/4 இன்ச்சு ஹூக் பட்டி விப்பட்டிக்கு சேர்க்கணும். அது இல்லாமல் சைடில் லூஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஒரு லைனுங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுடைய பஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சைடில் விலகி வருதுன்னா அது சைடில் வந்து நீங்கள் கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாட் லைன் வந்து சென்டர் பார்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.5 இன்ச் இருக்குது. அதே 3.5 இன்ச்சை ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் நம்ம போட்டிருக்க லைனில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த இடத்துல ஏற்ற இறக்கம் வராமல் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணதுக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் 2 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து டாட்டு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீழே இந்த டாட் மார்க் பண்ணிட்டோம்னாலே மற்ற 2 டாட்டு நம்ம ஈஸியாக வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் அந்த வி ஷேப்லேயே கட் பண்ணணுன்னாலும் கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை அப்படியே லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணியும் நீங்கள் வந்து கட் பண்ணுறது அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து போர்ஷன் அப்படியே கட் பண்ணிட்டோம். இதில் நாச்சஸ் போட வேண்டிய இடத்துல எல்லாம் நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். டாட்டுக்கு நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ணது அது மாதிரி அக்குள் சைடு. இப்போ ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு
நம்ம என்ன செய்யலைன்னா இந்த முன்பக்க உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 5 இன்ச்சு இருக்குது. அந்த 5 இன்ச்சில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சில் ஒன்று, அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம வந்து முடிப்போம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த கேப்பு வந்து அந்த நம்ம கீழேருந்து பிடிச்சிருக்கோம்ல டாட், அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஷார்ப்பாக வரக்கூடிய போர்ஷனை கையில் பிடிச்சிட்டு ஆம்ஹோல் சைடில் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அங்கே ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஆம்ஹோல் டாட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல இந்த மாதிரி அந்த பீஸை கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இடம் வந்து நமக்கு சரியாக வந்து வந்துடும். அதில் நம்ம 1.5 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி 1.5 இன்ச்சு கேப் இருக்கான்னு பார்த்து அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அங்கேருந்து நம்ம இந்த டாட்டுக்கு லைன் அப்படிங்கிறது நம்ம போடணும். அதையும் நம்ம 1/4 இன்ச்சில் போடுவோம். ஒரு சிலருக்கு ஷோல்டர் குறுகலாகவும் ஆம்ஹோல் ரவுண்டு கம்மியாகவும் செஸ்ட்டு வந்து பெருசாகவும் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆம்ஹோல் டாட் வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு பதிலாக 3/4 இன்ச்சு 1 இன்ச் வரைக்கும் பிடிக்க வேண்டியது இருக்கும், அவங்கவுங்க பாடி ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பட்டியோட உயரம் அகலம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக சரியாக வந்து எடுத்து போட்டுக்கோங்க, ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக வர மாதிரி. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்த அளந்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து இந்த டாட் வரைக்கும் 2.5 இன்ச் இருக்குது. அடுத்து 2.5 இன்ச்சு அடுத்த டாட்டுக்கிட்ட வச்சு பார்த்தோன்னா நமக்கு அந்த சைடு ஜாயிண்ட் வரக்கூடிய இடம் 7.25 இன்ச்சஸ் அப்படி வருது. அப்படியே சைடு வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 9 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து வருது. ஸோ இந்த 9 இன்ச்சை நம்ம பட்டியோட அகலமாக அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் என்கிட்ட இருந்த எக்ஸ்ட்ரா பீஸ் தான் நான் வந்து இந்த பட்டிக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே எட்ஜஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் அப்படிங்கிறத போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச்சஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து நம்ம பட்டிக்கு அளவெடுத்தோம் இல்லையா, அந்த 9 இன்ச்சு, அந்த 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு லைன் அப்படிங்கிறது போட்டுக்கலாம். இந்த 9 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு முன்னாடி தள்ளி போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ரெடி அளவாக வரும். இந்த இடத்துல நம்ம அப்படியே பேக்கை வச்சு கூட நம்ம அந்த ஷேப்புங்கிறது வரைஞ்சிக்கலாம். அப்படி வரையும் போது சைடு ஜாயின் பண்ணும்போது இன்னும் பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். அது எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு அந்த ஃப்ரண்ட்டு பீஸுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 3.5 இன்ச்சு இருக்கு இல்லையா, இதுதான் முன்பக்க பட்டியோடைய உயரமாக நமக்கு வந்து வரும். இதே மாதிரி சைடில் வந்து இந்த மாதிரி அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் நாச்சஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த சைடு ஜாயிண்ட் வரக்கூடிய போர்ஷனையும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு அங்கேயும் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு, இதில் ரெடி அளவுக்கு கீழே நம்ம 1/2 இன்ச் ஸ்டிச்சஸ்க்கு வச்சுக்கோ இல்லையா, அங்கேருந்து இருக்கக்கூடிய அளவையும் பார்த்துக்கோங்க. நமக்கு 3.25 இன்ச் இருக்குது. இதுதான் நமக்கு சைடில் நம்ம பட்டியோட உயரமாக மார்க் பண்ணக்கூடிய இடம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் மேலே ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, ஃப்ரண்ட் ஆம்ஹோல் நாச்சும் பேக் ஆம்ஹோல் நாச்சும் கரெக்டாக வச்சுட்டு நம்ம கீழே பட்டியோட உயரம் பார்க்கும்போது அந்த பேக் ஆம்ஹோல் நாச்சிலேருந்து வெளியில் போகிற அந்த 1.5 இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு பார்த்து அது கரெக்டாக ரெண்டுமே சரியாக இருக்க மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இன்னும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பட்டியோட உயரம் முன்னாடி வந்து நமக்கு 3.5 இன்ச்சும் சைடில் வந்து 3.25 இன்ச்சஸும் கிடச்சிருக்கு. சென்டரில் வந்து அப்படியே எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெடி அளவுக்கு 4 பட்டியும் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஒவ்வொரு பீஸும் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் கீழே 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக மார்க் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே 3.5 இன்ச்சுங்கிறது ரெடி அளவையும் ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே 3.5 இன்ச்சு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு. அதே மாதிரி சைடில் இந்த இடத்துலையும் நமக்கு 3.25 இன்ச்சஸ் இருந்தது, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச். அதே போல் சைட்லேயும் நமக்கு 3.25 தான் இருந்தது, அங்கேயும் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டு பீஸ்லேருந்து இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. கரெக்டாக முன்பக்கமும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கேருந்து நீங்கள் இது நேராக வந்து எடுத்து வைங்க. அதாவது மேலே ஃப்ரண்ட்டு பீஸில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அப்படியே நம்ம மார்க் பண்ணுற பீஸ்லேயும் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு நாச் போட்டிருக்கோம்ல, அந்த நாச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த நாச்சை அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இப்போ சைடில் இப்படி எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா
நம்ம மார்க் பண்ணதுக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டி கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை விட சிம்பிளான வே ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு சாய்வாக ஒரு கட் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் வந்து ஃபுல் க்ளோஸ் நெக் வந்து போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் வந்து ஓப்பன் நெக் வச்சுருக்கோம். பட்டிக்கு வந்து 4 பட்டி ரெடி அளவில் கட் பண்ணியிருக்கோம். வேஸ்ட்டு கிளாத்தில் இன்னொரு 2 பீஸுங்கிறது நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் வந்து இதுக்கு எல்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம ஒரு க்ளோஸ் நெக் வச்சு எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோம்னா என்ன டிஃப்ரென்ஸ் வருங்கிறத நம்ம ஸ்லீவ் கட்டிங்லேயே பார்த்துட்டோம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவில் கரெக்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கிறது ரைட் சைடு அப்படின்னா உள்பக்கம் இருக்கிறது நமக்கு ராக் சைடாக வரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி கிட்டிக்கிட்டால் உங்களுக்கு ரைட் ராக் மாறாமல் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் கீழே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து பிசுரை வந்து தெரியாமல் மடித்து தைச்சி விட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஆப்போசிட்டில் வச்சு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நாச் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதை வச்சுட்டு அப்படியே நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்டரில் பெரிய தையல் வச்சு போடுங்க. ஹெம்மிங் பண்ணலை அப்படின்னா அப்படியே மடித்து எஜ்ஜில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ நான் அப்படியே எஜ்ஜில் தான் வந்து தையல் அப்படிங்கிறது நான் போடுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மடித்து தைச்சிட்டோம். ஏற்கனவே உள்வளைவும் கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டி வந்து எடுத்துக்கலாம். பட்டியில் வந்து 2 பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி கீழே போட்டுக்கோங்க. இந்த ரெடி அளவில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீசஸை இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கீழே 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் அப்படிங்கிறது நான் போடுறேன். பட் இதில் வந்து நம்ம கீழே இந்த எக்ஸ்ட்ரா பிசுரை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டிருந்தோம். அதை வந்து நான் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த மார்க் பண்ணதில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த இன்னொரு பீஸில் வந்து கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கேப்பில் அதையும் மார்க் பண்ணிவிட்டு நான் அது நேர் ஒரு தையல்ங்கிறது போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே தையலுக்கு கீழே 1 இன்ச் இருக்கும். அது இருக்கட்டும், பட்டீஸ் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே இருக்கும், அதனால் அதை கட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு பீஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு படைமண தையல் வந்து போட்டுக்கலாம். அதை திரும்பி இந்த மாதிரி மடித்து விட்டு சுற்றிலும் வந்து தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஏற்கனவே எஜ்ஜில் தையல் போட்டிருப்போம், அதனால் அந்த தையலை விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் மேலே வந்து போடுங்க. அதுக்கப்புறம் சுற்றிலும் போடுறது நீங்கள் 1/4 இன்ச்சு கேப்பில் போடலாம். எஜ்ஜில் உங்களுக்கு போட வரும்னா நீங்கள் எஜ்ஜில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மெயின் பீஸை விட எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் இன்னொரு பட்டி பீஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் நான் 2 பட்டியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, சேம் டார்க்கு மார்க் பண்ணதை அப்படியே பிடிச்சி தைச்சி வந்து விட்டுருக்கேன். ஸோ இது பெருசாக நமக்கு வேலை இல்லை. நம்ம மார்க் பண்ணும்போது கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா தைக்கிறது நமக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ ஒவ்வொரு தையல் போட்டதுக்கப்புறம் அது மேலேயே 2 தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பிளாக் கலர் நூல் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து கட் ஆகிட்டே இருக்குது. நார்மலாகவே பிளாக் கலர் நூலை எந்த பிராண்டில் வாங்கணும் அப்படின்னாலுமே அது வந்து கொஞ்சம் திரியாக வந்து அடிக்கடி அது ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் தான் அந்த நூல் அப்படிங்கிறது இருக்குது. நானும் நிறைய பிராண்டில் வாங்கி வந்து பார்த்துட்டேன். இப்போ இதில் 2வது ஒவ்வொரு தையல் அப்படிங்கிறது எல்லா டாட்லேயுமே நீங்கள் பிடிச்சு தைச்சி விட்டுட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம போகலாம். இப்போ பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கப் சைஸ் வந்து தைச்சிட்டு இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்கணும். அது மாதிரி பட்டியையும் இந்த மாதிரி போட்டு கரெக்டாக 2 சைடுக்குமே 2மே கரெக்டாக இருக்கா, ரைட் ராங்கு லெஃப்ட் ரைட் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல இந்த டாட் இருக்குல்ல, இது இந்த மாதிரி மடித்து விட்டு ஒரு தையலுங்கிறது போட்டு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது மடித்து விட்றதுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடியே மடித்து விட்டு நீங்கள் தையலுங்கிறது போடலாம். அடுத்தது ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பட்டியோட எட்ஜஸும் கிராஸ் பீஸோட எட்ஜும் கரெக்டாக இருக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் இருக்கும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நேராக உங்களுக்கு வரும். கரெக்டாக இந்த எட்ஜஸ் 2யும் கரெக்டாக வச்சு 1/2 இன்ச்சு கேப்பில் தையலுங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் இன்னொரு சைடும் நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயும் நான் இந்த மாதிரி வைக்கிற பாருங்கள், இந்த இது கரெக்டாக இருக்கணும். மேலே இந்த மாதிரி வி ஷேப்பில் தான் இருக்கும்.
முதல்ல தைச்சதில் பட்டி கீழே இருக்குது, இப்போ பட்டி மேலே இருக்குது. முதல்ல இருக்கிறதுல ராங் சைடு மேலே இருக்குது, செகண்ட் தைக்கிறதுல ரைட் சைடு மேலே இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா நம்ம தைக்கிறது சரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டு சைடு எல்லாமே சரியாக நம்ம தைச்சிருக்கிறோமா, இல்லை இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட வந்து நம்ம ஒரு இது வந்து கொஞ்சம் கம்மியாகவும் ஒன்று அதிகமாகவும் நம்ம வந்து பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா அதை இப்போவே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹூப்பட்டி வீப்பட்டி வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்ட இங்கேருந்து இப்படி வச்சு பார்க்கும்போது மேலே கழுத்து பகுதியிலேருந்து டாட் வரைக்கும் கரெக்டாக இருக்குது. டாட்டுக்கு கீழே பட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை இந்த மாதிரி நான் பிடிச்சி விட்டு தைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் தைக்கும்போதே ரெண்டையும் வச்சு செக் பண்ணிகிட்டே வந்துடணும். ஃபஸ்ட்டு பட்டி தனித்தனியாக தைச்சிட்டு ரெண்டும் ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கான்னு பார்த்துக்கணும். பட்டி ஜாயின் பண்ணோன்னே ரெண்டும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம பட்டி அப்படிங்கிறது நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதில் ஹூக் பட்டி வீப்பட்டி வந்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நான் ரெண்டுக்கும் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நமக்கு கிராஸ் பீஸும் வேணும். பட் இது க்ளோஸ் நெக் அப்படிங்கிறதுனால கிராஸ் பீஸ் நமக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா பேக்கில் லோ பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நமக்கு கிராஸ் பீஸ் வந்து நீளம் அதிகமாக வேணும். இது க்ளோஸ் நெக்குங்கிறப்போ பேக்கில் கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அந்தளவுக்கு கிராஸ் பீஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹூக் பட்டி வீப்பட்டி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு படைமான தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் வந்து ஜாயின் பண்ணுறது 1/4 இன்ச்சில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். 1/2 இன்ச்சில் எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது. இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி அந்த 1/4 இன்ச்சு எந்த இடத்துல தையல் போட்டோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சி எடுக்கணும். இதில் ஜாயிண்ட்டு தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட அந்த ஃபோல்டிங் வர மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணும். அதை விட அதிகமாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வந்து வரும். ஹூக் பட்டி வீப்பட்டியில் இந்த மாதிரி சென்டரில் ஒரு தையல் எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் வி தைக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்க அப்படின்னா வி ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த வியோட 2 எஜ்லேயுமே நான் நல்லா லாக் தையல் வந்து நான் போடுவேன். இந்த மாதிரி நீங்கள் லாக் போட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். துணி கிழிஞ்சாலும் நமக்கு அந்த வி ஸ்டிச் பண்ணது வந்து நமக்கு கிழிஞ்சு போகாது. அதே மாதிரி டாட்டு அந்த வி வந்து எங்கெங்கே தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. மேலே கீழே டாட்டுக்கிட்ட பட்டி ஜாயின்ட்டுக்கிட்ட பட்டியோட சென்டர் போர்ஷனில். இப்போ இதில் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹூக் பட்டி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக கப்பு வந்து கரெக்டாக எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு அப்படியே 1/4 இன்ச்சு கேப்பில் ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. கீழே எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சு பக்கம் கேப் இருக்க மாதிரி விட்டு மடித்து வந்து தைச்சிக்கோங்க. இதில் ஒரு படைமான தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பிசுறு நூல்கள் எல்லாம் அப்பப்போ வந்து கைக்கு கையாக கட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு எஜ்ஜிலேயே ஒரு தையல்ங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக உள்ளே இருக்க பீஸை சரியாக ஃபோல்டு பண்ணி நம்ம 1/4 இன்ச்சிலேயும் ஜாயின் பண்ணியிருக்கிறது அப்படியே முழுசாக உள்பக்கமாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயும் மேலே எக்ஸ்ட்ரா இருக்க நூல்களை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த வீப்பட்டிக்கு மேலே நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இடுப்பு பகுதி நேராக இருக்கணும், பட்டி ஜாயிண்ட்டு நேராக இருக்கணும், டாட் வந்து நேராக இருக்கணும், கழுத்து பகுதியும் நேராக இருக்கணும். இந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு தான் விட்டுருக்கோம். ஸோ அதில் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து நம்ம திருப்ப வேண்டியது இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்கறதுக்கு நேர் கட்டிங்கில் பீஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கீழே 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில்
நம்ம எக்ஸ்ட்ரா பீஸையும் கொடுத்து திருப்பி தைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் 1.5லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் இதோட அகலம் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கலாம். நீளம்ங்கிறது நமக்கு பேக்கில் எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து வந்து அந்த பீஸ் அப்படியே கீழே திருப்பி விட்டு ஒரு படிமான தையல் போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே உள்பக்கமாக நம்ம டபுளாக மடித்து அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட படிமான தையல் நமக்கு வெளியில் தெரியாது, இப்போ போடக்கூடிய தையல் மட்டும்தான் நமக்கு வெளியில் தெரியும். நீங்கள் இன்னும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து தையல் போடாமல் ஹெம்மிங் வந்து பண்ணலாம். தையல் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிட்டோம். இதில் டாட்டுக்கு மார்க் பண்ண போர்ஷன்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. அதை வந்து இன்னொரு டைம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதையும் டாட் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சு தைச்சி எடுத்துக்கலாம். கீழே 1/2 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி மேலே கரெக்டாக நம்ம எது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோமோ அது வரைக்கும் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. முடிக்கும்போது ஒரு லாக் தையல் வந்து போடுங்க. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எனக்கு லாக் தையல் போட வரலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, வந்துடும். வேஸ்ட்டு கிளாத்தில் அடிக்கடி அந்த லாக் தையல் வந்து போட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துடும். ஸோ இது ரெண்டோட ஹைட்டும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டாவதாக ஒரு தையல் நீங்கள் அது மேலேயே போட்டுக்கோங்க. ஒருவேளை முதல் டைம் போடும்போது நம்ம கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக போட்டுட்டோம், ஒரு டாட் வந்து மேலே ஏறி ஒரு டாட் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அதில் எது சரியான அளவு அப்படிங்கிறத பார்த்து செகண்ட் தையல் போடும்போது அதை கரெக்ட் பண்ணி தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது நம்ம ஷோல்டர் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணணும். இதை வந்து பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து ரைட் சைடு மேலே இருக்க மாதிரி பேக் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட ரைட் சைடும் பேக் சைடோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு வேளை ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கிட்ட கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இருக்குன்னா அதை ஆர்ம் ஹோல் சைடு விட்டுட்டு அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபுல் க்ளோஸ் நெக்குங்கிறதுனால இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்கில் வந்து கழுத்து இறக்கங்கிறது சுத்தமாகவே இருக்காது. உங்களுக்கு அந்த இடத்துல இறக்கம் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கழுத்து இறக்கிக்கலாம். அதனால ஷோல்டரில் வந்து எந்த ஃபாலும் உங்களுக்கு வராது. அடுத்தது நம்ம கழுத்து பீஸ் வந்து கொடுத்து தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணணும். இதில் கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னு சொன்னால் கழுத்து வந்து இப்போ நம்ம கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணி பார்த்தா எனக்கு கழுத்து கொஞ்சம் நீண்டுருது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுத்து பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே சும்மா ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு தையலுங்கிறத அப்படியே போடுங்க. அப்போ வந்து கிளாத்தை நல்லா லூஸ் விட்டு போடுங்க, இழுக்காமல் லூஸ் விட்டு ஜஸ்ட் ஒரு தையல் அப்படியே வந்து போடுங்க. அப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்த கழுத்து பீஸ் வைக்கும்போது நீங்கள் இழுத்தாலும் அந்த பீஸ் வந்து இழுத்து கொடுத்து வராது, அந்த தையல் வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கழுத்து பீஸ் வைக்கும்போது எங்களை அறியாமல் வந்து அந்த கழுத்தை வந்து நாங்கள் இழுத்துறோம், கழுத்து வந்து கொஞ்சம் நீண்டுக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரஃபாக ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கழுத்து நீங்கள் இழுத்தாலுமே அந்த தையல் வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால அது இழுத்து வராது. ஓகேங்களா? அது மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக ஆகிடுச்சு, நான் கட் பண்ணும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த தையலை வந்து கொஞ்சம் பெரிய தையலாக வச்சு ஒரு லூஸ் தையலாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ அந்த சுற்றளவு மொத்தமாக கழுத்துடைய அந்த சுற்றளவு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி கழுத்து பீஸ் வைக்கும்போது இந்த மாதிரி கழுத்து நீண்டுறது, கழுத்து வந்து கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து இழுக்காமல் லூஸ் விட்டு நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைச்சிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா கழுத்து வந்து நமக்கு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும், நமக்கு நீண்டு வந்து வராது. ஓகேவா? ப்ளவுஸ் பீஸை லூஸ் விடணும், கிராஸ் பீஸை நீங்கள் கொஞ்சம் இழுத்து வச்சு தைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் பீஸில் நம்ம ஜாயிண்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஜாயிண்ட்டை வந்து அப்படியே ஒரே சைடாக வைக்காமல் மேலே கீழே 2 பீஸையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம அட்டாச் பண்ணிவிட்டோம். இதில் அங்கங்கே நீங்கள் சிசர் நாச் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இது வந்து அந்த கழுத்து சுற்றிலுமே நீங்கள் போடலாம். இந்த கழுத்து பீஸ் கொடுத்தோம்னா தான் நமக்கு வந்து கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக உள்ளே திரும்பி கொடுக்கும். இல்லை அப்படின்னா அது நமக்கு சரியாக திரும்பி கொடுக்காம மேலமாக தூக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ சுற்றிலும் சிசர் நாச் போட்டுட்டு இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி உள்பக்கமாக மடிச்சுக்கோங்க. இப்படி உள்பக்கம் மடிக்கும்போது உள்ளே இருக்க பிசுரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து வச்சு அப்படியே மேலே நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸோட எட்ஜிலேயே வந்து ஒரு தையல் அப்படிங்கிறது நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஹெம்மிங் பண்ணும்போது சரியாக வரலை அப்படிங்கிறவங்க
இந்த பீஸு இந்த தையல் போட்ட மாதிரி விடாமல் இதை நான் கரெக்டாக உள்பக்கமாக திருப்பி ஒரு ரஃப்பாக ஒரு தையல் பெரிய தையல் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நம்ம ஹெம் பண்ணிவிட்டு அந்த தையலை வந்து நம்ம பிரித்து வந்து விட்டுடலாம். இல்லை எனக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக என்னால் ஹெம்மிங் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க இதோட நிறுத்திக்கலாம். இப்போ இதில் வந்து வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் கொடுத்த இடத்துல ஸ்டார்டிங்கில் எண்டில் நம்ம கொடுத்துருக்க கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக கட் பண்ணிட்டோன்னா வெளியில் வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்பக்கம் ஃபோல்டு பண்ணிடுங்க. இப்படி உள்பக்கம் ஃபோல்டு பண்ணி நீங்கள் தைக்கும்போது அந்த நெக்கோட ஷேப் மாறாமல் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். நீங்கள் இழுத்து வச்சு இந்த இடத்துல அந்த ஷேப்பை விட்டுட்டு அப்படியே நேராக இழுத்து வைக்கக்கூடாது. இப்போ இந்த கழுத்துடைய ஷேப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதே ஷேப்புக்கு நீங்கள் கையால் துணியை தள்ளி கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அந்த கழுத்தோட ஷேப் அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ நான் துணியை தான் திருப்பி கொடுக்குறேனே ஒழிய துணியை வந்து மிஷினுக்கு தகுந்த மாதிரி நேராக இழுத்து வந்து நான் வைக்கல. இந்த தையல் போடும்போது கொஞ்சம் சுருக்கடிச்ச மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஹெம்மிங் பண்ணும்போது அந்த தையலை அங்கங்கே நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது அதை பிரித்து விட்டு கரெக்டாக நம்ம ஹெம்மிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ ஹெம்மிங் எப்படி சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு அது நீட்டாக வந்து இருக்கும். இப்போ இதில் நம்ம ஸ்லீவ் அப்படிங்கிறது ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக் அதெல்லாம் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் நாச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் சரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுட்டு அப்படியே 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆர்ம்ஹோல் நாச்சஸ் கரெக்டாக வந்து சீட் ஆகும். சேம் இதே போல் அப்படியே ஆப்போசிட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் வந்து இந்த மாதிரி நீங்கள் சென்டர்லேருந்து பண்ணுறது சரியாக இருக்கும். நம்ம ஒரு சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு பீஸை இழுத்துட்டோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த சென்டர் நாச்சும் ஷோல்டர் ஜாயிண்ட்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு கை வந்து திருகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். பட் கரெக்டாக அந்த சென்ட்ரு நாச் வந்து ஷோல்டர் ஜாயிண்டில் கரெக்டாக சீட் ஆகணும். அப்போ தான் கை வந்து நமக்கு நேராக இருக்கும். இல்லைன்னா கை வந்து போடும்போது அப்படியே திருகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதே போல் நீங்கள் 2 பக்கம் ஸ்லீவும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ சைடு தைக்கிறதுக்கு அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் சைடு வந்து நமக்கு மொத்தமாக இடுப்பு சுற்றளவுங்கிறது 28. அதை நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் சேமாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பேக்கில் 7 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி 7 இன்ச்சுங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஹூக்பட்டி சைடு எஜ்ஜிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. வீப்பட்டி சைடு வீப்பட்டியை விட்டுட்டு நீங்கள் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் ஓப்பன் வந்து நமக்கு 4.25, அதையும் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ஸ்லீவ் நம்ம எப்படி வளைவாக கட் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் நீங்கள் கரெக்டாக 2வது ஸ்லீவ்லேயும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணும்போது வளைச்சி கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது நேராக தைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு லூஸ் தான் இருக்கும். ஸோ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு போட்டு பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்தது. நான் இது வரைக்கும் க்ளோஸ் நெக் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். நான் பெரும்பாலும் க்ளோஸ் நெக் போட மாட்டேன். பட் இது எனக்கு ரொம்பவே நீட்டாக இருந்தது, ஃபிட்டிங்காகவும் இருந்தது. இப்போ இதில் நம்ம இடுப்பு சுற்றளவு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நாச்சஸ் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அங்கேருந்து நாச்சஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் அந்த லைன் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ளஸ் மார்க் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அந்த பெண்டு இருக்குது இல்லையா, அந்த பெண்டு மாதிரியே நம்ம இதையும் ட்ரா பண்ணி ஸ்லீவ் வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக தையல் அப்படிங்கிறது போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு வெளியில் 2 தையல் அப்படிங்கிறது போட்டுட்டு எஜ்ஜிலேயே நம்ம ஒரு தையலும் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும். சேம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் சைடு ஜாயிண்ட் அப்படிங்கிறது செஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளோஸ் நெக் போட்டு ஃப்ரண்ட்டில் நேர் கட்டிங் வந்து போட்டிருக்கோம். நார்மலாக 3 டாட் போட்டு பட்டி ஜாயின் பண்ணி தான் நம்ம இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறத ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு நார்மல் ஸ்லீவுக்கும்
ஒரு கேப் ஸ்லீவுக்கும் நம்ம என்ன மாதிரி ஆர்ம்ஹோல் ஹைட், அதாவது கேப் ஹைட்டு, கேப் சுற்றளவு எடுத்தோமோ அதை விட இது க்ளோஸ் நெக்கில் வரக்கூடிய ஸ்லீவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது எதனால் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் ஒரு நார்மல் நெக்கு, ஒரு நார்மல் ஸ்லீவுக்கு எந்த மாதிரி நம்ம கட்டிங் போடணும், ஒரு லோ நெக்குக்கு ஸ்லீவ் கட்டிங் எப்படி போடணும், க்ளோஸ் நெக்குக்கு ஸ்லீவ் கட்டிங் எப்படி போடணும் அப்படிங்கிறதும் இந்த 3 வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஹூக் வச்சு ஹெம்மிங் எல்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.